அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 3 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயல் 1 மற்றும் 2 பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் 3ஆம் இயல் பார்க்க போகிறோம், 6ஆம் வகுப்பு. இப்போ நம்ம முக்கியமான பகுதிகள் மட்டும்தான் நோட் பண்ணி சொல்ல போகிறோம், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். மீதி பகுதியில் அவாய்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பகுதியும் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு நம்ம குறிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். இதுவே எக்ஸாமுக்கு போதுமானது. தமிழ் பொறுத்த வரைக்கும் 200ல் 100 மார்க் அதாவது 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் தமிழ் இருக்குது. இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ், நம்ம கொடுக்க போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே போதுமானது. இது இல்லாமல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்சாலே 100க்கு 100 மார்க்கே நம்ம 100க்கு 100 கொஸ்டின்ஸையும் நம்ம ரைட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். 6ஆம் வகுப்பு இயல் 3. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் பல வகை இருக்குது. ஓகேங்களா? பழைய ஆத்திச்சூடி, அதாவது ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி, பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். ஆத்திச்சூடின்றது என்ன? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க, அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆ முதல் ஒவ்வரை ஓகேங்களா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஆ முதல் ஒவ்வரை சொல்லியிருக்காங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது நெல்லை சு முத்து. புதிய ஆத்திச்சூடி எழுதுனது பாரதியார், மேலே பார்த்துருப்பீங்க. ஆத்திச்சூடி எழுதுனது ஔவையார். ஸோ 3 வகையான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரைன்னு அர்த்தம். ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காரு? நெல்லை சு முத்து இவரை சொல்லியிருக்காரு. டக்குன்னு நல்லா இங்கேயே அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. நெல்லை சு முத்து யார்? அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு முத்து இருக்கார்ல, அவர் எந்தெந்த நிறுவனத்தில் பணியாற்றியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இப்போ இவர் அறிவியல் ஆத்திச்சூடி அதை எழுதியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், புக் பேக் வந்துடுது. புக் பேக் கொஸ்டின், உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னா மருந்துன்னு படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளே சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி. இதோட பிரித்தெழுதுக, கண்டு கூட்டல் அறி. ஸோ அடுத்து பாருங்கள், ஓய்வர. ஓய்வர அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று அப்படின்னா ஏன் என்று. அதாவது நல்லா கவனிங்க, சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ரெண்டும் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. டிஎன்பிசிலையும் கேட்டுருவாங்க. ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்னா ஔடதமாம். ஸோ அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் விலகு. ஐயம் அதோட எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் இதோட எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை இதோட எதிர்ச்சொல் பொய்மை. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வார்த்தைகள்லாம் மாறி மாறி இருக்குது. இந்த ஆ முதல் ஒவ்வரை அறிவியல் ஆத்திச்சூடி இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் இங்கே மாறி மாறி இருக்குது. அதை சீர்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மாறி சிந்தனைகோள் அறிவியல் அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்குது. இதை சீர்படுத்துகிறோம். அறிவியல் ஃபஸ்ட்டு வந்துடுது, சிந்தனை 2வது வந்துடுது, 3வது கொள். ஸோ அறிவியல் சிந்தனை கொள். அதே மாதிரி தான் இங்கே வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஐயம் தெளிந்து கொள், அதாவது ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள்,
என்றும் அறிவியலே வெல்லும். இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்றும் அறிவியலே வெல்லும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அறிவியலால் ஆல்வம் அப்படின்றது ஒரு கவிதை. இதை வந்து பாடப்பகுதி ஆசிரியர்கள், பாடநூல் ஆசிரியர் குழு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அர்த்தங்களை நீங்கள் பார்த்துக்கணும், பாடலோட அர்த்தங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஆசிரியர் குழு சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடலோட பொருள் இங்கே பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்ன ஒரு பாரதியார். இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், புக் பேக் கொஸ்டின்ஸ். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ராரா வேறுபாடு வந்துடுது. அதுக்கப்புறம் சந்தி எழுத்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். இங்கே உரைக்கின்றான், இங்கே இக்கு இருக்குது, இங்கே உரைகின்றான், இங்கே இக்கு இல்லை. இங்கே வந்து வேறு ரா கொடுத்துருக்காங்க, இங்கே வேறு ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி தான் போடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழக்கடல், இதோட பிரித்தெழுதுக ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி பிரித்தெழுதுக விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். அடுத்து பாருங்கள், கணியனின் நண்பன். அடுத்த பாடம் வந்துட்டோம். ஓகேங்களா? அதாவது கணியனின் நண்பன் உரைநடை பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன் டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் குறிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், காரல் கபெக், இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். 1920 வருஷம் நாடகம் ஒன்றை எழுதியிருக்காரு. அதில் ரோபோட், அதாவது ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். யார் வந்து ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தினார்? காரல் கபெக். இவர் எந்த நாட்டு நாடக ஆசிரியர்? செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். 1920 ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதியிருக்காரு. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியிருக்காரு. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மெமரியும் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. ஓகேங்களா? தானியங்கினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தானியங்கிகள் பல நிறுவனங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? சூழ்நிலைகளை இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன. இங்கே பாருங்கள், தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் ஒரு பாக்ஸு. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகின்றன. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த பேஜ். உலகில் இங்கே பாருங்கள்,
உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடியாழம், வெப்பநிலை, உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப் பகுதிகள். ஓகேங்களா, இதெல்லாம் மனிதர்கள் செல்லாத இடங்கள். இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் தானியங்கிகள் உதவுகின்றன. அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ அதான் என்ன, செயற்கை நுண்ணறிவு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் முக்கியமான பகுதிகள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். நல்லா பாருங்கள், 1997 மே மாதம் செஸ் போட்டி. ஓகேங்களா, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம், நல்லா கவனிங்க, ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், அவருடன் போட்டியிட்டு, இங்கே பாருங்கள், போட்டியிட்டு டீப் ப்ளூ வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெறுது. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோ அவர் கலந்துக்கிறாரு. ஐபிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்கக்கூடிய டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி அவர் கூட போட்டி போட்டு டீப் ப்ளூ அதாவது மீத்திறன் கணினியான டீப் ப்ளூ வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஸோ உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பெயர் பார்த்திங்கன்னா சோஃபியா. இப்போ கூட நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்ற அந்த ரோபோ பல நாடுகளுக்கு விசிட் பண்ணுது. பல நாட்டிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த ரோபோவை சோஃபியா பேட்டி எடுக்கிறாங்க. இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஸோ நல்லா பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ முக்கியமானதை கிறிஸ்பாக நம்ம கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் அப்படின்றது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. அதுக்கப்புறம் செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். ஓகேங்களா, மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஸோ அதுக்கப்புறம் ஒளி பிறந்தது. ஓகேங்களா, இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் யார்? மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. ஸோ இதில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்துல் கலாம் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அவரோட அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை பற்றி கூறியிருக்காரு. ஓகேங்களா, அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது அப்துல் கலாமோட குறிக்கோளாக இருந்தது. அதுதான் அவரோட அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். தமிழில்
திருக்குறள் வந்து அப்துல் கலாமுக்கு மிக பிடித்த நூலாக இருக்குது. அவருக்கு மிக பிடித்த குறள் வந்து அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் என்னும் குறள் அவரோட அப்துல் கலாமோட வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வலு சேர்த்த குறள். அதுக்கப்புறம் பார்த்துங்க, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அந்த நூலும் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல். அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் இந்த நூலை படிக்கும்போது அவர் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ, நல்லா பாருங்கள், 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் இவருக்கு பெருமகிழ்வை தந்திருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை 3 கிலோ, நல்லா கவனிங்க, 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடந்திருக்காங்க போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், கார்பன் இலை. ஓகேங்களா? பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அந்த நிகழ்வு தான் பெருமகிழ்வை அளித்ததுன்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்ப்போம், சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் எதெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம், எவ்வகையான செயற்கைக்கோள்களையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரையில் அக்னி மற்றும் பிருத்வி, நல்லா கவனிங்க, அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஸோ இதெல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 சிறப்புகளை பெற்றிருக்கும். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும், அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும், செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். இதெல்லாம் சொல்கிறாரு. 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கங்க. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம், அப்போது மனிதன் சூரியனும் கூட சென்றடையலாம்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் தாம் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளாகிய நீங்கள் தாம் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், வெற்றி அடைகிறதுக்கான 2 வழிகள் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள், வியர்வை வியர்வை வியர்வை. அதுக்கப்புறம் பாருங்கள், இலக்கண பகுதிக்கு வந்திருக்கும். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், முக்கியமான பகுதிகள் மட்டும் பார்ப்போம். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. உயிரெழுத்துக்கள் 12. ஓகேங்களா? அது சொல்லில் முதலில் வரும். கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இந்த வார்த்தையெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் இதெல்லாம் யோசிச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் ஞா வரிசையில் ஞா,
என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. இதோட உச்சரிப்பு ஞா, இதோட உச்சரிப்பு ஞா. இங்கே பாருங்கள், ஞா வரிசையோட எழுத்து பாருங்கள், கணம். இந்த ஒரு எழுத்து மட்டும், அதாவது ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது, கணம். எடுத்துக்காட்டு, இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டும் வழங்கி வரப்படுகிறது. கா வரிசை எழுத்தெல்லாம் பாருங்களே, முதல்ல வந்திருக்குங்களா, கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். ஓகேங்களா, கடல், கா கை கிழக்கு கீற்று இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஞா வரிசை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆக மாதிரி இருக்கும், பட் ரிவிஷன் பண்ணால் தான் மைண்டில் நிற்கும். ஞா 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 ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சாதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஓகேங்களா, வார்த்தையும் யோசிங்க, மெமரியும் பண்ணணும். ஓகேங்களா, சில இடத்துல மெமரி பண்ணி தான் ஆகணும். யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வராது. டா 3 சொல்லினா, ரா லா ழா லா ரா நா 3 லாவும் வந்துருச்சு பாருங்கள். 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. இங்கே பாருங்கள், டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். ஓகேங்களா, இதை வந்து தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இது வந்து என்ன சொல்கிறது, பிறமொழி சொற்கள். ஸோ அதனால் இங்கே டா முதல்ல வருது, ரா முதல்ல வருது, லா முதல்ல வருது, இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பிறமொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் பாருங்கள், இங்கு 3 சுழி இன்னு, சாரி இஞ்சு 3 சுழி இன்னு, இந்து இம்மு இய்யு இர்ரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். இங்கே பாருங்கள், ஒரிங், வெரிங், அவ். அதுக்கப்புறம் பாருங்கள், மொழி இறுதியாக எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை வந்து பார்த்திங்கன்னா சொல்லோட இறுதியில் வராது. நல்லா பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா எழுத்து வரிசை, ஓகேங்களா, ஞா அந்த மாதிரி சொல்லின் இறுதியில் வராது. அதுக்கப்புறம் பார்த்துங்க, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக பெறுவதுண்டு. பிறமொழி சொல்லில் மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஏகர வரிசையில் கே முதல் நே முடிய கே ஞே சே அதெல்லாம் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓ கார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். நோ அப்படின்னா துன்பம்.
அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 1921ஆம் ஆண்டு, ஓகேங்களா, கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறைமாலை கற்றி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து ஆய்வை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 1928 பிப்ரவரி 28 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. பிப்ரவரி 28 வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, அதுதான் அவர் கண்டுபிடிச்சது. ராமன் விளைவு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட பேர் சர் சி.வி. ராமன். இந்த கண்டுபிடிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வந்து பெற்று தந்திருக்கு. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 1921 வருஷம் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறைமாலை கட்டி இதை வந்து அவரோட ஆய்வுக்காக பயன்படுத்தியிருக்காரு சர் சி.வி. ராமன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காரு, 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்காரு சர் சி.வி. ராமன். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. ஸோ அதனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த நாளை தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் நம்ம, பிப்ரவரி 28ஆம் நாள். அதுக்கப்புறம் பாருங்கள், ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். அதுக்கப்புறம் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்படின்றது என்ன, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கணினி. ஃபஸ்ட்டு கா வருது, அடுத்து 3 சுழினி, அடுத்து 2 சுழினி. காலிங் பெல் அப்படின்னா என்ன, அழைப்பு மணி, ஓகேங்களா. மிஷின் அப்படின்னா எந்திரம், ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை, அக்னி சிறகுகள், சிந்தித்து செயல்படும் தானியங்கி, எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குறியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி, அதாவது அறிவியல் ஆத்திச்சூடி. அதை எழுதினவர் அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் 3 வகை பார்த்துருப்போம். ஒன்று பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி, நெல்லை சுமுத்தோட அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்துருப்போம். ஆத்திச்சூடி அப்படின்றது ஔவையார் எழுதியிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். ஸோ அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிவோம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட்டு. மீத்திரன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா. ஸோ 3 பாடம் வந்து
முடிஞ்சது. அடுத்து 4வது லெசன் இருக்குது. சிலருக்கு டவுட் வரலாம், இந்த மாதிரி புத்தகத்துக்கு பின் இருக்கக்கூடிய திருக்குறள் மொத்தமாக கிட்டத்தட்ட எல்லா திருக்குறள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1330 குறளையும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நம்ம 1330 குறளையும் படிக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இறுதியில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பொருள் இல்லாமல். ஸோ இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை படிக்கணும்? சிலபஸில் இருக்கக்கூடியதை படிக்கணும். அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக படிக்கணும். புக்கோட நடுவில் கொடுத்துருப்பாங்களே திருக்குறள்னு, ஸோ அதை வந்து கண்டிப்பாக படிக்கணும். புக்கோட இறுதியில் இருக்கிறத நீங்கள் படிக்க தேவையில்லை. சிலபஸில் இருக்கக்கூடியதையும் புக்குக்குள்ளே இருக்கிறதையும் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.